friends, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹேமா. வெல்கம் டு ஸ்னேஹா சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் முட்டையும் வச்சு ஒரு ஆம்லெட் பண்ண போறோம். அப்புறம் வெண்டைக்காய் தயிர் பச்சடி பண்ண போறோம். வெண்டைக்காய் வந்துட்டு ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லங்க, சக்கரை குறைபாடு இருக்கிறவங்களும் வெண்டைக்காய், அவரைக்காய் இதெல்லாம் அடிக்கடி உணவுல சேர்த்து வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ நீங்க எல்லாருமே உணவுல அடிக்கடி வெண்டைக்காய் சேர்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க சமைக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் முட்டை ஆம்லேட் பண்ணுறதுக்கு வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிருங்க. அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கவே கூடாது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். வெண்டைக்காயில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. வெண்டைக்காய் அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இதை இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம ஆம்லேட் பண்ணுறதுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல வெண்டைக்காய், அதை சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரை பண்ண வேண்டாம்னா நீங்கள் அப்படியே பச்சை வெண்டைக்காய் கூட போட்டுக்கோங்க. ரொம்ப வழுவழுப்பாக இருக்கும், அதனால தான் நான் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 3 முட்டை போடுறேன். இதில் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்குவோம். ஆம்லேட் ஊற்றிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆம்லேட்டை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, நம்மளோட வெண்டைக்காய் முட்டை ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. பீசஸாக இதை கட் பண்ணிட்டேன். இது கூட சாஸ் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இல்லை அப்படியே சாப்பாடு கூடயும் வச்சு சாப்பிடலாம். நீங்களும் இந்த ஹெல்த்தியான வெண்டைக்காய் முட்டை ஆம்லேட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் தயிர் பச்சடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 100 கிராம் வெண்டைக்காய் எடுத்து அதே மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காய் போட்டு ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், வெண்டைக்காய் இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும். இதுக்கு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டேன். வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தேங்காய், 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். 1 கப்பு தயிர், இதுக்கு ரொம்ப புளிக்காத 1 கப் தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த தயிரை சும்மா ஒரு ரவுண்டு மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை தாளித்து எடுத்துக்கலாம் பச்சடிக்கு. வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணோம்ல, அந்த எண்ணெய் பேலன்ஸ் இருக்குது, அதுலேயே நான் தாளிச்சிக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, தேங்காய் விழுது இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவை இதில் சேர்த்துடலாம். இப்போ ஆறிடுச்சு. நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். சூடோடு சேர்க்காதீங்க, தயிர் ஒரு மாதிரி திரிஞ்சு போயிடும். ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த தயிரை சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஸ்னேஹா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
உற்சாகமாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.